வணக்கம். புதுச்சேரியில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச், ஏப்ரல் மாதங்களில் மழை பெய்யவில்லை என தெரிய வந்துள்ளது. மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் கோடைக்காலமாகும். இந்த காலங்களில் இயல்பான அளவாக 34.3 மில்லிமீட்டர் மழை பெய்யும். ஆனால் இந்த ஆண்டு கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை காலை வரை புதுச்சேரியில் 1 மில்லிமீட்டர் அளவு கூட மழை பெய்யவில்லை. கடந்த 2015 முதல் 2016ஆம் ஆண்டில் புதுச்சேரியில் இந்த காலகட்டத்தில் கோடை மழை பெய்யவில்லை. 9 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மழை பெய்யவில்லை. இந்த தகவலை புதுவை மாநில ஆய்வாளர் பாலமுருகன் தெரிவித்துள்ளார். மேலும் மே 3ஆம் தேதி வரை புதுவையில் வறண்ட வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் நலனை பேணி காப்பதிலும் பாதுகாப்பான பணிச்சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் புதுவை அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக புதுவை முதல்வர் ரங்கசாமி மே தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். உழைப்பாளர்களுக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்து செய்தியில் உழைப்பை மூலதனமாக்கி நாட்டின் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தங்களது பங்களிப்பை நல்கிடும் தொழிலாளர்களின் கடின உழைப்பை அங்கீகரிப்பதோடு அவர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டியதையும் தினம் வலியுறுத்துகிறது. தொழிலாளர்களின் நலனை பேணி காப்பதிலும் பாதுகாப்பான பணிச்சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் எனது அரசு எப்பொழுதும் தனி கவனம் கொண்டுள்ளது. தொழிலாளர்கள் மீதான எனது அரசின் அன்பையும் அக்கறையும் என்றென்றும் தொடரும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் புதுச்சேரியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு பேருந்து சேவை நேற்று முதல் தொடங்கியது. புதுச்சேரியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு நேற்று முதல் புதிய PRTC பேருந்து சேவை துவங்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுவையில் நேற்று காலை 9:30 மணிக்கு புறப்பட்ட பேருந்து மதியம் 2 மணிக்கு வேளாங்கண்ணியை சென்றடைந்தது. அங்கிருந்து மதியம் 2:30 மணிக்கு புறப்பட்டு இரவு 7:15 மணிக்கு புதுவை வந்தடைந்தது. மீண்டும் இரவு 11:30 மணிக்கு புதுவையிலிருந்து புறப்பட்டு இன்று அதிகாலை 2:30 மணிக்கு வேளாங்கண்ணியை சென்றடைந்தது. அங்கிருந்து இன்று காலை 4:15 மணிக்கு எடுக்கப்பட்டு காலை 7:30 மணிக்கு புதுவை வந்தடைந்தது. இதற்கு முன்பதிவு கட்டணத்துடன் பயண கட்டணமாக ரூபாய் 178 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று புதுச்சேரியிலிருந்து குமுளிக்கு இன்று முதல் புதிய பேருந்து சேவை தொடங்கியது. இதற்கு முன்பதிவு உடன் பயண கட்டணமாக ரூபாய் 450 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2 மாதங்களாக சம்பளம் வாங்காமல் பணிபுரிந்து வரும் அரசு ஒப்பந்த மருத்துவர்களுக்கு விரைந்து சம்பளம் வழங்கிட கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை சார்பில் அரசு பொது மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை உள்ளிட்டவற்றில் ஒப்பந்த அடிப்படையில் 104 டாக்டர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு ஒப்பந்த ஊதியமாக மாதம் ரூபாய் 50,000 வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் அவர்களில் 54 ஒப்பந்த மருத்துவர்களுக்கு கடந்த 2 மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் கடும் மன உளைச்சலில் பணிபுரிந்து வருகின்றனர். எனவே அரசு ஒப்பந்த மருத்துவர்கள் அனைவருக்கும் உரிய தேதியில் மாதந்தோறும் சம்பளம் வழங்க அரசுக்கு சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர்கள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு போன்றவர்கள் என்று புதுவை ஆளுநர் மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்து செய்தியில் உழைக்கும் மக்களின் பெருமையையும் தியாகத்தையும் உலகத்திற்கு பறைசாற்றும் இந்த சர்வதேச உழைப்பாளர் தினத்தில் உலகமெங்கும் உள்ள தொழிலாளர்கள் அனைவருக்கும் எனது மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பாளர்கள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு போன்றவர்கள், பொருளாதார முன்னேற்றத்தின் அச்சாணியாக இருப்பவர்கள். அவர்களுடைய வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க அனைத்து நிலையிலும் புதுச்சேரி அரசு துணை நிற்கும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நெட்டப்பக்கம் ஏரிக்கரை பகுதியை சேர்ந்த 70 வயது முதியவர் தாண்டவராயனை பாகூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி பாலியல் சிண்டலில் ஈடுபட்ட முதியவர் தாண்டவராயனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 20,000 அபராதம் விதித்து நீதிபதி சோபனா தேவி தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக அச்சியப்பன் ஆஜரானார். புதுச்சேரி பூமியன்பேட்டை பகுதியில் நாளை குடிநீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி பூமியன்பேட்டையில் உள்ள
ராகவேந்திரா நகர் கீழ்நிலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு மற்றும் தொட்டியை கழுவும் பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை 2ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையில் ராகவேந்திர நகர், மாரியம்மன் நகர், நடேச நகர், கிழக்கு, மேற்கு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அதில் கூறியுள்ளார். புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பாகவே கடும் வெயில் வாட்டி வதைப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். தமிழகம், புதுச்சேரியில் கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. அக்னி வெயில் தொடங்குவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரியில் வெயில் கொளுத்துகிறது. இதனால் பொதுமக்கள், வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சியில் நேற்று 106.3 டிகிரி வெயில் மக்களை வாட்டி வதைத்தது. ஏற்கனவே 2 வாரமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் நேற்று அனல் காற்றுடன் வெயில் வெளுத்து வாங்கியதால் வீடுகளுக்குள் பொதுமக்கள் தஞ்சமடையும் நிலை ஏற்பட்டது. இதுபோல் விழுப்புரத்தில் 104.7 டிகிரி வெயில் கொளுத்தியது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் வெயிலின் தாக்கம் இருப்பதால் வீடுகளில் மக்கள் முடங்கினர். வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க தர்பூசணி, இளநீர் உள்ளிட்ட இயற்கை குளிர்பானங்களை தேடி மக்கள் அலைந்தனர். அவற்றின் விற்பனை ஜரூராக நடைபெற்றது. மேலும் கடலூரில் நேற்று 99.3 டிகிரி வெயில் பதிவானது. 100 டிகிரி நெருங்கிவிட்ட நிலையில் அங்கும் வெயில் கொடுமையில் சிக்கி தொழிலாளர்கள், பொதுமக்கள் அவதிப்பட்டனர். அதே வேளையில் புதுச்சேரியில் நேற்று 98.06 டிகிரி வெயில் பதிவாகியிருந்தது. இங்கும் வெயில் சதத்தை நெருங்கி வரும் நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் வறண்ட வானிலை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மே தினத்தை முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நலசங்கம் சார்பாக கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. உழைக்கும் வர்க்கத்தினரின் தொழிலாளர் தினமான மே 1ஐ முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நலசங்கம் சார்பாக தலைவர் வேல்முருகன் தலைமை ஜிப்மர் ஊழியர்கள், நலசங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், மேலும் SC, ST சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்களும் சேர்ந்து மே தினத்தை சிறப்பான முறையில் திரளாக வந்து பங்கேற்று சிறப்பித்து ஜிப்மர் ஊழியர் நலசங்க கொடியேற்றி கொண்டாடினர். நிகழ்ச்சியின் இறுதியில் கிருஷ்ண நன்றி உரை கூற விழா சிறப்பான முறையில் நிறைவு பெற்றது. மேலும் மே தின விழாவில் கலந்து கொண்ட SC, ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஜிப்மர் ஊழியர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறினார். அரபு மொழியாக்கம் செய்யப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசனின் கவிதை நூலை புதுவை நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகரன் வெளியிட்டார். பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்தநாள் விழா பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் புதுவை தமிழ்சங்க கட்டடத்தில் நடைபெற்றது. விழாவில் சென்னை பல்கலைக்கழக அரபு, பாரசீகம், உருது துறை தலைவர் ஜாகிர் ஹுசைனால் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பாரதிதாசன் கவிதைகள் நூல் வெளியிடப்பட்டது. பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் பாரதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பாரதிதாசன் கவிதைகள் நூலின் முதல் படியை வெளியிட்டார். அதனை புதுச்சேரி அரபிக் ஆய்வு மைய நிறுவனர் சையத் நிஜாமிஷா நூரி பெற்றுக் கொண்டார். விழாவில் புதுவை தமிழ்சங்க தலைவர் முத்து, மதுரை அரபிக் கல்லூரி முதல்வர் முகமது முஸ்தபா, நூலாசிரியர் ஜாகிர் ஹுசைன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேதபுரி மக்கள் கிராம மற்றும் நகரம் கட்டடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கூனிமுடுக்கு பகுதியில் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. வேதபுரி மக்கள் கிராம மற்றும் நகர கட்டட மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கூனிமுடுக்கு பகுதியில் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு மாநில கௌரவ தலைவர் சதா குமுணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உழைப்பாளர் தினத்தை சிறப்பாக கொண்டாடும் விதமாக கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார். நிகழ்ச்சிக்கு தலைவர் தர்மபுரி ராமமூர்த்தி தலைமை தாங்கினார். இதில் செயலாளர்கள் அருணாச்சலம், பொருளாளர் சுந்தரமூர்த்தி, கூனிமுடுக்கு பொறுப்பாளர்கள் மாதவன், தண்டபாணி, வேலு, துணைத் தலைவர் ஐயனார், ஐயப்பன், இணை செயலாளர் ஐயனார், துணை அமைப்பு செயலாளர் கலியபெருமாள், துணை செயலாளர் எத்திராஜுலு உட்பட செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
மேலும் புதுவை மாநில கட்டட தொழிலாளர்கள் போர்ட் மீட்டிங் நடத்தப்பட வேண்டும். 60 வயது முடித்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். 2023ஆம் ஆண்டு தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். திருமண உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும். 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டு கொடுத்த புதிய அப்ளிகேஷன்களை சரியான முறையில் விசாரணை செய்து உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டு புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கைகளாக வைத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.